ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பியில் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த 2025க்கான ஆனுவல் பிளானர் தான். ஸோ நிறைய பேர் வந்து 2025 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்னும் ஆனுவல் பிளான் வந்து வெளியிடலை. ப்ளஸ் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து எப்போ கால்ஃபர் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து டவுட்டில் இருந்தாங்க, எவ்வளோ போஸ்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக கிட்டத்தட்ட 9 எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு செட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டு தான், சரிங்களா. அதுக்கடுத்து நமக்கான எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் இது எல்லாமே சொல்லியிருந்தாங்க, இதுலையுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட அசோசியேட் ப்ரொஃபஸரு, அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 232 போஸ்ட்டு ஏப்ரல் மந்த்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லா காலேஜஸில் ஜனவரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இதுவும் நமக்கு வந்து தெரியும் 4000 போஸ்ட்டு. இதுவும் வந்து நமக்கான எக்ஸாம்ஸ் வந்து நடந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கான எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு இந்த செட்டோட ரிசல்ட் வந்த பிறகு தான் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணும் நடக்கும். ஸோ மேபி இன்னும் 1 or 2 மந்த்லேயே நமக்கான ரிசல்ட் வந்து பார்க்கலாம் செட் எக்ஸாம்ஸ்க்கு. அதுக்கடுத்து சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப், அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜூன் மந்த்து 180 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நிறையா பேர் வந்து எதிர்பார்த்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸு ஆகஸ்ட் மந்த்துக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் மே மந்த்து சொன்னாங்க, ஆனால் நோட்டிஃபிகேஷன் வரல. இந்த வருஷம் ஆகஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைமாவது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. போஸ்டிங் பார்த்திங்கன்னா 1915 சொல்லியிருக்காங்க நவம்பர் மந்த்து படி. நமக்கு வந்து சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா 1700 போஸ்ட் இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1900 போஸ்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே குறைந்த அளவான போஸ்ட்டு தான், சரிங்களா. இது அந்த போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கேண்டிடேட் வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிடி அசிஸ்டன்ட், அதாவது பிஆர்டி பிடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னும் போஸ்டிங் போடல, சரிங்களா. ஏற்கனவே நடந்த எக்ஸாம்ஸ்க்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பரில் கால்ஃபர் ஆகும். 1205 போஸ்ட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே சட்டமன்ற இந்த கூட்டத்தொடரில் பார்த்திங்கன்னா 800 போஸ்ட்டுக்கு சொல்லியிருந்தாங்க, 400 வந்து இன்க்ரீஸாக தான் சொல்லியிருக்காங்க. மேபி இதுவும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஓ எக்ஸாம், அது வந்து 51 போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க நவம்பர் மந்த் இது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் தமிழ்நாடு, இது பார்த்திங்கன்னா ரெக்வஸ்டட் பை யூனிவர்சிட்டி ஆன் நீட் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7535 போஸ்ட்டுக்கு வந்து டிஆர்பி இந்த இயரில் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் டெட்டு வந்து கொடுக்கவே இல்லை, என்னன்னு தெரியல. ஸோ டெட் எக்ஸாம்ஸ் வந்து லாஸ்ட் இயர் ஆனுவல் பிளான்லாம் இருந்துச்சு. இந்த வருஷம் ஆனுவல் பிளானில் டெட்டு பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. ஒருவேளை என்ன அதை பற்றின முடிவு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. டிஆர்பி போன வாட்டியே சொன்னது, இந்த வாட்டியும் சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஆகஸ்ட் மந்த்னா கரெக்டாக இதிலே நடந்துச்சுன்னா கூட எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் நடந்துகிட்ருக்கு, இன்னும் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, சரிங்களா. கிட்டத்தட்ட 4 மாதம்தான் டைம் இருக்குது. ஸோ இந்த 4 மந்த்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஒரு 2 மந்த்து கூட இருக்குதுன்னு வச்சு கிட்டத்தட்ட 6 மந்த்ஸும் நமக்கு இனாஃபிங்கான டைம் இருக்குது. ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்க க்யூவில் முன்னாடி போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டடி பிளான் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். டிஆர்பி எதிர்பார்த்துட்டவங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். வந்துச்சு, கால்ஃபர் வந்துருச்சுன்னா இன்னும் ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.